ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 1.5 வருடம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலேயே இப்போதே அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது. என்னங்க பார்க்குறீங்க? ஆளுகின்ற கட்சி திமுக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதனுடைய தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காருன்னா, ஒருங்கிணைப்பு குழு என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்புல யார் யார் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கார் என்றால், அமைச்சர் கே.என். நேரு, திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி 40 இடங்களையும் வென்று சாதனை படைத்துள்ளது. அதே போன்று வரும் 2026 திமுக கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி பெற வேண்டும் என்பது அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தெரிவித்திருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த எச்சரிக்கையில என்ன சொல்லியிருந்தார்னா, எதனா ஒரு வேட்பாளர் தோல்வி அடைந்தால் அவர்களுடைய அந்த மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகும், அப்படி ஒரு காட்டமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நேரத்தில் தான் திமுக முதல் அடியே மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்கு. எந்த கட்சியும் அறிவிக்காத இந்த நிலையில திமுக அறிவித்தது பலருடைய மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, இதுக்குள்ளவே இவங்களுடைய வேலைப்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. ஆனா ஏற்கனவே தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே வருகிறோம். என்னவென்றால், தினம்தோறும் மக்களுக்காக உழைக்க வேண்டும், கட்சி செயல்பாடுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த நோக்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புது அஸ்திவாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அந்த ஆளுமை, அந்த ஆற்றல், அந்த பண்பு, அந்த பக்குவம், இப்படி அனைத்து அந்த திறமைன்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால், கலைஞர் இருக்கும்போதே ஒரு கூட்டணி ஒரு வருஷம் தேர்தல் நடந்தால் அடுத்து வரும் தேர்தலில் அந்த கூட்டணி தலைவர்கள் திமுகவில் இடம்பெற மாட்டார்கள். ஆனால் 10 வருஷமாக கூட்டணி தலைவர்களை அரவணைத்து செல்வது இது மிகப்பெரிய ஒரு சாதனை, ஆளுமை என்றே நம்ம சொல்ல வேண்டும். இந்த நிலையில்தான் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி திமுக தற்போதே தங்களுடைய பணிகளை முடுக்கிவிட்டிருக்கு என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.